மதிய சாப்பாடு என்ன பார்க்கலாமா? சாப்பிட போகிறேன், டைம் ஆயிடுச்சு. சாதம், கொத்தமல்லி துவையல், கருவாடு, நெத்திலி கருவாடு, சூடான ரசம். ரசம் சூடெலாம் ஆறி போச்சு போய் சாப்பிட்ற டைமுக்கு. துவையல், மல்லி துவையல். சரியான பசி, சாப்பிட போகிறேன் இப்போது. மணி பார்த்தாதம்மா 4 மணி ஆயிடுச்சு. அதான் சரியான பசி. சமையலில் போய் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்களா, அதை பற்றி நியூஸ் யூடியூப்பில் வந்துகிட்டே இருந்ததா, அதை நிறையா பார்த்துட்டே இருந்தேன்னா மைண்ட் சாப்பிட தோணலை. அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் சரி சாப்பிட்டு திருப்பி பார்ப்போம் சொல்லி கட் பண்ணிட்டு திருப்பி ஒரு வீடியோ போடலாம் சொல்லி வந்துட்டு. அது நிறைய அந்த விஷயங்கள் மனசுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய விஷயந்தான். இறந்து போனவங்களாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க தான். மக்கள் யோசிக்கணும். போன உயிர் திரும்பி வருமா? ஒரு குழந்தைங்களும் பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ தவிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த கரூர் மாவட்டத்து சம்பவத்தை என்றைக்கும் மக்கள் மறக்கவே கூடாது. இந்த மாதிரி நெரிசலான இடத்துக்கு குழந்தைங்கள், வயசில் பெரியவங்க, அந்த உயிருக்கு நம்ம ஆபத்து இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்மளை நம்பி குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ குழந்தைகள்னால் அதை பெற்றதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதை வளர்க்குறது கஷ்டம், எவ்வளோ அந்த பெற்றதுக்கு அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இந்த கூட்டத்துக்கு குழந்தைங்கள்லாம் கூட்டு போகலன்னா யார் கேட்டா? இதெல்லாம் அவங்கவுங்க தான் யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்க, நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இதை பற்றி நிகழ்ச்சிகள் வரும்போது ஏதாச்சும் ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த மாதிரி வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த